கட்சி துவக்க நாள் 20 ஆண்டுகள் முடிந்து 21வது ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அடியெடுத்து வைக்கிறோம். இங்கு மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இது போல கொடியேற்றி நம்மளால முடிந்த உதவிகளை மக்களுக்கு கொடுத்து மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், தலைமையில இருந்து பொதுச் செயலாளராக, அவங்க அந்நியராக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாங்க திருச்சி நேற்று பிரச்சாரம் முடிச்சதுனால இன்னைக்கு நாங்க மணப்பாறையில கொடியேற்றி இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் பொதுக்கூட்டம் இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நாம் நடத்த இருக்கிற மாநாடு திடலில் இன்றைக்கு பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, அதாவது கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சிதம்பரம் என்று எல்லா மாவட்ட செயலாளர்களும் இணைந்து இதே நேரத்துல அங்க 75 அடியில கொடியை ஏற்றி இருக்காங்க. அது ஏன் அந்த கணக்கு நீங்க கேட்கலாம். இது 73 அடி. கேப்டனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்து 73 இயர்ஸ் ஆச்சு. அதை நாங்க அவருடைய ஞாபகமாக எல்லா இடத்திலும் 73 அடியிலும், மாநாடு திடலில் 75 அடியிலும் இப்ப கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்திலும் ஏற்றப்பட்டிருக்கிறது. தர்மபுரியில் விஜய் பிரபாகர் போறாருங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடியேற்றி இந்த விழாவை மிக விமர்சையாக கொண்டாடும் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜய் பிரபாகரன் சொல்லும் போது இந்த கூட்டணி கொடுத்த நிலவரம் நீங்க ஜனவரி 9 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாநாட்டுல தான் கூட்டணி கொடுத்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஆமாங்க, அன்னைக்குதாங்க நாங்க சொல்லுவோம் எங்க நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி அப்படின்ற உங்களுக்கான மொத்த கேள்விக்கு பதில் ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம். விஜய் அரசியலுக்கு தேமுதிக ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருபெரும் துருவமா கலைஞர், ஜெயலலிதா இந்த மாதிரி பெரிய ஆளுநர் கேப்டன் அரசியல் கூட்டங்கள்ல அவங்க நாகரிகமா விமர்சனம் பண்ணுவாரு. கேப்டனோட தம்பின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகர் விஜய் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சாரி அங்கிள், சாரி சார் அப்படிங்கறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையா காட்டுதா? அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலுங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு யாருமே இன்னொருத்தர் கருத்தை கேட்கக்கூடிய அளவு யாரும் இல்லை. அட்வைஸ் பண்ற இடத்துலயும் நாங்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்படி பேசணும், என்ன பேசணும்? அவங்க ஒரு கால்குலேஷன்ல வர்றாங்க, அவங்க ஒரு நினைப்புல பேசுறாங்க. அதுக்காக நம்ம அது குறை சொல்லணும்னோ, விமர்சனம் சொல்றனோ, இல்ல அட்வைஸ் பண்றோமோ எங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை. அதனால அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்கவுங்க பேசுறாங்க. முதல் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து தொடங்கியிருக்காரு மேடம். ஆமா, ஏற்கனவே 2 மாநாடு நடத்தி இருக்காரு. பொதுவெளியில மக்களோட நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நேத்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து. எந்த கட்சிக்கும் இல்லாத நிபந்தனை அப்படி கிடையாது. அது உங்களுக்கு இப்ப தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2025 நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இதேதான் அப்பயும் இருந்தது. இப்போ 25 வருஷம் ஆயிட்டதுனால உங்களுக்கு அதை மறந்து இருக்கலாம். பட் நாங்க மறக்கல. எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பது ஒரு சாதாரண நபருக்கே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும் போதுதான் அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதேதான் திரைத்துறையில இருந்து கேப்டன் வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் கடுமையான நிபந்தனைக்கு அப்புறம் அவர் வந்தாரு. அதே மாதிரி இப்ப விஜயும் திரைத்துறையில இருந்து வந்தாரு. அது புதுசா திரைத்துறையில இருந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. திரை உலகில இருந்து வரும்போது பிரபல்யம். ஏன்னா சாதாரண ஒரு நபருக்கும் ஒரு நடிகராக வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள ஸ்கிரீன்ல பார்த்தே பழகின மக்கள். அதுவும் விஜய் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவரு சினிமால நடிச்சு. அதனால ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயம் அதிகமா இருப்பாங்க.
பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கேஷுவலா இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க, கேப்டனையே பார்த்து வந்தவங்க. அதனால எங்களுக்கு இது ஒண்ணும் பெருசா தெரியல. இது யூஸ்வலா தான் எங்களுக்கு தெரியுது. அது அவங்க எப்படி கொண்டு போறாங்க என்பதுதான் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் சொல்லி இப்ப கூட காலையில தமிழக ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி போட்டிருக்காரு. சரிங்க. அது சம்பந்தமா அது எப்படி மேடம்? அதாவது ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து திமுக அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட காலைல கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, இதை வந்து பண்ணாதீங்க, திமுக பண்ணாதீங்க, ஏறி நீங்க என்ன பண்ணுங்க? ஆம்புலன்ஸ் அரசியல்ங்கிறது எமர்ஜென்சிக்கு கேப்டனை பொறுத்தவரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏறக்குறைய இந்த 20 ஆண்டு காலம் அவருடைய பிரச்சார இடங்களாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டா அவரே மைக்ல கமெண்ட் பண்ணுவார். எல்லாம் விலகுங்க, அதுக்கு பாதையை விடுங்க, ஆம்புலன்ஸ் போட்டோம், யாரோ எமர்ஜென்சில போறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்க, கேப்டனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. அப்படியே நம்ம ஆளுங்க ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு அனுப்பி விடுவோம். இது வந்து நம்ம வந்து ஒரு மனித நேயத்தோட நம்ம பண்றது. இவ்வளோ ஒரு ஹியூஜ் கிரவுட் இருக்கிறப்போ நான் கேட்கிறேன், ஒரு போலீஸ் அந்த அந்த வேல தான் வரணுமா? எவ்வளோ வழிகள் இருக்கு. ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்க டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே? இங்கதான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நடுவுல வந்து ஆம்புலன்ஸ் வந்தா கண்டிப்பா அது இடையூறு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் நாங்க அதை ரொம்ப மக்கள் மனித நேயத்தோட நாங்க எடுத்துக்கிறோம். பட் எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்களான்னு தெரியாதுல்ல. சோ இங்கதான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா முன்கூட்டியே காவல்துறை பிளான் பண்ணி ஆம்புலன்ஸை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாம, மீட்டிங் நடத்துறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம பண்ணா அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க நாங்க மனித நேயத்தோட எடுத்துக்கிறோம். அப்ப ஏடிஎம்கேல மாதிரி பிரச்சனை அவங்க இல்ல, அதுதான் அவங்கவுங்க எடுத்துக்கிற அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்துன்னு நான் சொல்றேன். இப்ப கேப்டன் வந்து அவ்வளவு கிரவுட் இருக்கும், அவர் சொல்வார் மைக்ல கேஷுவலா எல்லாம் வழி விடுங்க அவங்க போட்டோன்ட்டு. எல்லாரும் அப்படி எடுத்துக்கணும் இல்லையான்ற நான். இப்ப ஒரே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அதுக்குதான் நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி ஒரு இறையூறு வரக்கூடாதுன்னா காவல்துறை முன்கூட்டி பிளான் பண்ணுங்க, வேற பக்கம் அதை டைவர்ட் பண்ணி விட்டா வராதே பிரச்சனை. தேமுதிக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது பிரதான கோரிக்கையா எதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுங்க? விஜய் ஒரு தேர்தல் வாக்குறுதினா நீ கூட்டணியில சேர்த்தாலோ தனியா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலோ தமிழகத்துக்கு மத்திய அரசுக்கு ஒரு பிரதான கோரிக்கை வச்சிருக்கோம், அது எதை முன்னெடுத்து? எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்க தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நாங்க போல, உங்களுக்கு கிளியரா நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் இன்னொன்னு மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை, ரெண்டுக்கு தான் நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கோங்க. ரத யாத்திரை தாங்க இப்ப நாங்க எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க. ரத யாத்திரை மக்கள்கிட்ட வரவேற்பு. காலை நேரத்துல எங்களுடைய கழக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம், புரியுதுங்களா? தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு, இது வேறுங்க. ஆனாலும் நாங்க இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னு வைங்களேன், இப்போ ரத யாத்திரை முடிச்சு உள்ள கிராமங்கள் வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் போறோம். தேர்தல் மாதிரியே வேட்பாளர் மாதிரி போயிட்டு இருக்க. அப்போ அந்த லோக்கல் பிரச்சனை என்ன, மக்கள் என்ன கேட்கிறாங்க, அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றதையும் நாங்க பேசிட்டு தான் வரோம். தேர்தல் உடன்பாடுல ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு வழங்குறதா? ஆமா ஆமா, அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வந்தது, அதை நீங்களும் மறுக்கிறது. ஆனா இப்போ அதிமுகவோட உங்களுக்கு ஒரு சுமூக உறவு தொடருங்க, அந்த கோரிக்கை வந்து அவர் நிறைவேற்றன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நான் அன்னைக்கே சொல்லி இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அரசியலின் நிரந்தர எதிரியோ நண்பரோ கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பல மாட்டி நான் வந்து அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால நாங்க வந்து ஏதோ ராஜ்யசபா மட்டுமே போக்கஸ் பண்றோன்றது கிடையாது. நாங்க இப்போ எங்க கட்சி வளர்ச்சி, எங்க கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயாராவது, ஏன்னா பூத் கமிட்டி அமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சி மட்டுமே இவ இருக்கும். தேமுதிக 3வது ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனால நாங்க அதை போக்கஸ் பண்றோம். BL2 எல்லா இடத்துலயும் முடிச்சாச்சுங்க. நிர்வாகிகள் கூட்டம், தேர்தல் எப்படி சந்திக்கணும், இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த உரிய நேரம் வரும்போது அந்த கூட்டணியோட நாங்க எங்களுடைய தேர்தலுக்கான பயணங்களை அப்ப ஆரம்பிப்போம். விஜயோட கூட மாநாட்டுல அதே மாதிரி பொதுக்கூட்டத்துல அந்த கேப்டனோட புகைப்படத்தை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. அப்பொழுது அவங்க வாக்கு வங்கி இது பண்றாங்களா? ஒரு பக்கம் அவர் படம் விஜய் படம், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் படம், இப்படிதான் பெரும்பாலான இடங்கள்ல காட்டுறாங்க. அவருக்கான வாக்கு வங்கிக்கு விஜயகாந்த் பயன்படுத்த அவரு பிரச்சாரத்துல அவர் பேசுறப்ப செஞ்சு தம்பி நான் சொல்லி பேசிருக்காரு. சரி, நான் என்ன சொல்றேன், அவர் அண்ணன் சொல்றாரு கேப்டனை, அவ்வளவுதான். நாங்க அதனால அவரை தம்பி அப்படின்ட்டோம். நான் ஏற்கனவே இதுக்கு பல வாட்டி பதில் சொல்லிட்டேன். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி.
அதனால வாழ்த்துக்கள், நல்லா வரட்டும், பாத்துக்கலாம். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏடிஎம்கே சொல்றாங்க. அது மாதிரி விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உங்க கோரிக்கை இல்லை, அவர் பயன்படுத்தலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சினிமாலயே எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க கேப்டனை. தெளிவா நான் சொல்றேனே ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும், கேப்டன் எங்க குடும்ப சொத்து மட்டும் இல்ல, எங்க கட்சி சொத்து இல்ல, தமிழக மக்களின் சொத்து அவர். ஏன்னா கேப்டன் இருந்தப்போ அந்த திரையுலகை எப்படி காப்பாத்தினார் என்பது ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க உரிமையோட கேப்டன் படத்தை போடுறாங்க, அதை நாங்க நிச்சயம் தடுக்க மாட்டோங்க. அவர் வந்தது திரையுலகில இருந்து அரசியலுக்கு, அதனால அவர் எங்க சொத்து மட்டும் இல்லை, தமிழக மக்கள் சொத்துன்னு நான் உறுதியா சொல்றேன். கேப்டனோட பல தேர்தல்கள்ல பயணம் செஞ்சிருக்கீங்க. இந்த தேர்தலில் எத்தனை அணிகள் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு? யசுல 2 கூட்டணி ஆல்ரெடி இருக்கு, சீமான் அவர்கள் தனியின் இருக்காங்க. சோ விஜய் தான் இப்ப புதுசா வந்திருக்காரு, பாப்போம் இதுல. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கே பதில் சொல்லிட முடியாது, இன்னும் 6-7 மாதம் இருக்கிறது, பல்வேறு விதமான மாற்றங்கள் வரலாம், எல்லாமே இருக்கு. சோ இதுதான் பிக்ஸ்ட் அணி, நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், யார் யாரோடு சேர போறாங்க, எந்த அணிகள் ஃபைனல் என்பதை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. We will wait. ஓகே, நன்றி.